கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு போகாமல் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? காலிஃப்ளவர் துண்டுகளை சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பேஷனில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு அரை மூடி லெமன் அப்படியே புழிஞ்சிட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். நம்ம கழுவி வச்சு சுத்தம் பண்ணியிருக்கிற காலிஃப்ளவர் துண்டுகளையும் அதிலே போட்டு நல்லா டைட்டாக பிணைஞ்சு எடுத்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டால் இந்த மாதிரி தண்ணி பபிள்ஸ் மாதிரி உருண்டு போகணும். இந்த அளவுக்கு கடாய் காஞ்சதுக்கப்புறம் தான் எண்ணெயே ஊற்றணும். எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவர் துண்டுகளை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சோம். எண்ணெயில் கூட அந்த மசாலா கலக்காமல் ஊற்றின எண்ணெய் எப்படி கலராக இருந்தோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு போகாமல் அந்த டேஸ்ட்டும் சுவையும் அப்படியே இருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நம்ம காலிஃப்ளவர் சில்லியை சாப்பிட்றதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு